சாப்டர் 1. பல்வேறு சாஸ்திரத்துல இருக்கிற நீதி தான் இது. இந்த சாஸ்திரங்களை படிக்கிறவன் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எது கெட்டது, எது நல்லதுன்னு புரிஞ்சுப்பான். ஒரு பண்டிதர் என்னதான் அறிவுரை கொடுத்தாலும் அதை கேட்கிற சீடன் ஒரு முட்டாளா இருந்தா அவர் போதிக்கிற எதுவுமே அவனுக்கு புரியாது. ஒரு துஷ்ட மனைவியோட, ஒரு பொய்யான நண்பனோட, ஒரு பாம்பு இருக்கிற வீட்டுல வாடுறதுங்கிறது வாழ்க்கையே இல்ல, அது மரணம். ஒருத்தனுக்கு கஷ்ட காலம் வருதுன்னா அந்த நேரத்துல அவனோட செல்வத்தை சேமிச்சு வைக்கணும். அதே நேரத்துல அந்த செல்வமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் மனைவியை காப்பாத்தணும். அதே நேரத்துல அந்த செல்வமும் அவன் மனைவியும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனோட ஆன்மாவை என்னைக்கும் தியாகம் செய்யாம காப்பாத்தணும். வருங்காலத்துல என்ன கஷ்டம் வேணாலும் வரலாம். பணக்காரன் எனக்கு என்னடா கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த செல்வங்கள் என்னைக்கு வேணாலும் அழியலாம். உங்களுக்கு மரியாதை இல்லாத, செல்வத்தை சம்பாதிக்க முடியாத இடத்துல என்னைக்கும் வாழாதீங்க. அதே போல உங்களுக்கு நண்பர்கள் எதுவும் இல்லாத, உங்களுக்கு எந்த ஒரு அறிவும் வளர்த்துக்க முடியாத இடத்துலயும் இருக்காதீங்க. ஒரு செல்வம் உள்ள மனுஷன், வேதங்களை நல்லா படிச்ச பிராமணன், ஒரு அரசன், ஒரு ஆறு, ஒரு மருத்துவர் இல்லாத இடத்துல ஒரு நாள் கூட வாழக்கூடாது. புத்திசாலிங்க யாரும் சம்பாதிக்க வழி இல்லாத, தனக்கு பேர் எடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு எப்பவும் போகக்கூடாது. கடமையை ஒழுங்கா செய்யற ஒரு வேலைக்காரனை, கஷ்டத்துல இருக்கிற ஒரு சொந்தக்காரனை, கவலையில இருக்கிற ஒரு நண்பனை, துரதிருஷ்டத்துல இருக்கிற ஒரு மனைவிய சோதிங்க. கஷ்ட காலங்கள்ல, ஒரு போர் காலத்துல, ஒரு பஞ்சத்துல, ஒரு பிரச்சனையில நம்ம கைவிடாத நண்பனே உண்மையான நண்பன். அழியக்கூடிய ஒரு பொருளுக்காக அழிவே இல்லாத ஒரு பொருளை ஒருத்தன் விட்டு கொடுத்தானா அவன் கிட்ட இருந்து அந்த ரெண்டுமே போயிடும். என்னதான் ஒரு பொண்ணு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிற கன்னி பொண்ணா இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். அது கூடவே பொண்ணோட குடும்ப அந்தஸ்தும் சமமா இருப்பது நல்லது. நதிகள் மேலையும், ஆயுதங்கள் வச்சிருக்கிற மனுஷனையும், கொம்பு வச்சிருக்கிற விலங்கையும், பெண்ணையும், ஒரு ராஜா குடும்பத்துல இருக்கிறவங்களையும் ஒருபோதும் நம்ப கூடாது. விஷத்துல இருந்து கூட அமிர்தத்தை எடுக்க முடியும், தரையில விழுந்தாலும் தங்கத்தை சுத்தம் செய்ய முடியும். அதுபோல என்னதான் தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல பிறந்தவனா இருந்தாலும் அவனும் அதீத அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். பெண்ணுக்கு ஒரு ஆணை விட 2 மடங்கு பசியும், 4 மடங்கு வெட்கமும், 6 மடங்கு தைரியமும், 8 மடங்கு